ஏன் துர்கா, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? துர்கா, உண்மைதான். என்னாச்சு மது, கூப்பிட்டீங்களா? என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியா இருக்க. எதுவும் ப்ராப்ளமா? இல்ல அப்புறம் நான் ஏதாவது சொன்னாலா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நானும் கோலம் நடந்ததுல இருந்து உனக்கு கவனிச்சுட்டே இருக்கேன். ஏதோ மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்க. ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. ரிஷி கிட்ட கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? அப்படி கேளுடி ராசாத்தி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மது, எனக்கு அடிக்கடி ஊர் ஞாபகமாவே வருது. சரி வாங்க, டைம் ஆகுது. துர்கா, இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அத மறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் பண்ணுவோம். உன் பர்த்டே எப்பன்னு சொல்லு. புராண காதல், பூர்வ ஜென்மத்து காதல் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிய. பர்த்டே எப்பன்னு கேட்காம விட்டியடா ரிஷி. சொல்லு துர்கா, எப்போ உன் பர்த்டே? அது பெத்த அம்மா அப்பாவே யாருன்னு தெரியாது எனக்கு. பிறந்த தேதி மட்டும் எப்படி மது தெரியும்? என்ன மாதிரி அனாதைக்கெல்லாம் ஆசைப்பட்டு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான். சரி, நீ என்ன ஆசைப்படுற சொல்லு. உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? என்னோட ஆசையெல்லாம் உங்களுக்கும் ரிஷி சாருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அன்னைக்குதான் என்னோட பிறந்த நாள். அப்போ கடைசி வரைக்கும் நீ பிறந்த நாள் கொண்டாடுற ஐடியாவே இல்ல. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் வா. ஆமா, இன்ஜினியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நாம போலாம். ஏய், நீயும் வரியா? நான் இல்லாம எப்படி போக முடியும்? அக்காவோட கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல. நான் தானே உங்க 2 பேருக்கு வழி காட்டணும். சோ சில்லி. கூகுள் மேப்ல போட்டா அத வழி காட்ட போகுது. நீ எதுக்காக வரேன்னு தெரியும். Don't touch me. வா. சரி போலாம். நீங்க போங்க பிரியா மேடம். ரிஷி, இங்க வா. சொல்லுங்கம்மா. நீ எங்க கிளம்பிட்ட? அது மதுவுக்கு நம்ம அபர்ணாக்காவோட கன்ஸ்ட்ரக்ஷன் காட்டலான்னு கிளம்பிட்டு இருக்கோமா. அது அவ போய்க்குவா. நீ நம்ம பூந்தமல்லி ஃபேக்டரியில ஏதோ ப்ராப்ளமா, அது என்னன்னு போய் பாரு. ஓகேமா. போலாமா? மா, அங்க பாருமா, தண்ணி ஊத்துமா அங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குண்ணே. மது மேடம் எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கேன். டேய், பெல்ட்ல அடி வாங்கின காயமும் ஆறல, வலி இன்னும் குறையலடா, எரிச்சலும் அடங்கல. நான் அனுபவிக்கிறத அந்த சித்ரா தேவி அனுபவிக்கணும். சந்தோஷமா கார்ல வர்ற மது அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல தான்டா போகணும். மிஸ் பண்ணிடாதீங்கடா. அண்ணே நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பிளான் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுல இருந்து மது தப்பிக்கவே முடியாது. அண்ணே, மது உயிரோட வந்துகிட்டு இருக்கா. காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன்.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேடம் ஆபீஸ் இந்த பக்கம். இல்ல, முதல்ல சைட்டை பாத்துடலாம். சரிங்க மேடம், வாங்க. பாத்து மேடம், கொஞ்சம் கவனமா மேடம். துர்கா, பார்த்து கவனமா வா துர்கா. அடிபட்டுச்சா? பொறுமையா வா. எவ்வளவு தர? எங்க வீட்டுல போயிட்டு இதெல்லாம் காசு மேடம் வாங்க மேடம், இந்த பக்கம் போலாம். எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு? 15 வருஷம் மேடம். ஓ, 15 வருஷம் சொல்றீங்க. அப்ரண்டிஸ் மாதிரி இருக்கீங்க. மேடம் எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்க? சைட்டை பார்க்க வந்த உங்களுக்கு சேஃப்டிக்கு முதல்ல ஹெல்மெட் தரணும்னு இது வரைக்கும் தோணல பாருங்க உங்களுக்கு. சாரி மேடம், ஏதோ யோசனையில மறந்துட்டேன் மேடம். நல்ல இன்ஜினியர் தான் அப்புறம் நான் வேலைக்கு வச்சிருக்கான். அப்படின்னு யோசனை யாருக்கு குழி வெட்டலாம் யோசிக்கிறீங்களா மேடம்? பின்ன பில்டிங் ஒர்க் நடக்கிற இடத்துல செய்யற வேலையில கவனம் இருக்கணும். இல்லனா டேமேஜ் உங்களுக்கு தான். போங்க, போய் ஹெல்மெட் எடுத்துட்டு வாங்க. சாரி மேடம், இத உடனே எடுத்துட்டு வரேன். என்னைய அப்ரண்டிஸ்னு அசிங்கப்படுத்துற? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த அப்ரண்டிஸோட அட்டாக்க நீ பார்க்கத்தானே போற. துர்கா, வா. சரி. ஓகே ஓகே. ஓகே ஓகே துர்கா, வா வா. துர்கா வா வா. சார், என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க. ரெடி பண்ணிட்டியா இல்லையா இப்ப நீ? சார் உடனே இப்ப ரெடி பண்ணிடுறேன் சார். பாரு, இப்ப ஏதாவது சொதப்புன நீ ஒண்ணு மேல இருந்து நான் தள்ளி விட்டுருவேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? சார் நீங்க ரெடின்னு சொன்னதும் லிஃப்ட் சுவிட்ச் ஆன் பண்ணுவேன் சார். நீங்க ஸ்டாப்னு சொன்னதும் லிஃப்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் சார். சரி, ரெடியா இரு. சரிங்க சார்.
இந்தாங்க மேடம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. சிமெண்ட் அளவு கம்மியா இருக்கு. மேஸ்திரி எங்க? வேலைக்கு வந்தாரா? வந்தார் மேடம். எங்க போனார் அந்த மேஸ்திரி? யோ, எங்கயா போனார் அந்த மேஸ்திரி? தெரியல சார். இத வாட்ச் பண்ணதா உங்களை வச்சிருக்கோம். நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? அப்பர்ணா மாதிரி அசால்ட்டா இருக்கலாம்னு நினைக்காதீங்க. எனக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பெர்ஃபெக்ஷன் தான் முக்கியம். சாரி மேடம். இன்னும் எத்தனை சாரி கேட்க போறீங்களோ? கலவையில இன்னும் கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டு கலக்குங்க. சரிங்கம்மா. சரி. சீக்கிரம் அல்லியா, உன்னை நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். வந்து என்னத்தை கவனிப்பா? இவங்க தான் மது மேடம். மேடம் 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 இவர்தான் மேஸ்திரி. வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். மேஸ்திரி மாதிரி தெரியலையே. வேலை நேரத்துல வேலை செய்யாம சுத்திட்டு இருக்காரு. அங்க சிமெண்ட் கலவைய சரியா கலக்காம பில்டிங்ல பூசிட்டு இருக்காங்க. தரம் இல்லாம வேலை செஞ்சா இந்த பில்டிங் நிக்குமா? அது மண்ணுக்குள்ள போயிடாத. போய் ஒழுங்கா வேலையை பாருங்க. போயா மேடம். இனிமே கரெக்டா பாத்துங்க மேடம். நீங்க வாங்க மேடம். மேல எம வேலையை தான் பார்த்து வச்சிருக்கேன். போடி போ. மேல உனக்காக எம வேலையை தான் பார்த்து வச்சிருக்கேன். அப்ப தெரியும். மேஸ்திரி மேடம் வந்துட்டாங்க, கொஞ்சம் ரெடியா இரு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க சார். ப்ளூ பிரிண்ட் கொடுங்க. இந்தாங்க மேடம். மேடம் இந்த சேர்ல உட்காருங்க மேடம். பரவாயில்ல.
மேடம் சேர்ல உட்காருங்க மேடம், இல்லைன்னா அடிக்கிற காத்துல பிளான் பறந்துற போகுது. இழு இழு இழு. மேஸ்திரி ஹலோ. ஆ சைட்ல தான் மேடம் இருக்கேன். ஃபோன் பேச போயிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் சொல்ற வரைக்கும். இரு 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 இரு. மேஸ்திரி ஜிஜா, என்னது லைன் கட் ஆயிடுச்சு, சிக்னல் ஏதாவது ப்ராப்ளம்னு தெரியலையே. மேடம் ப்ளூ பிரிண்ட் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லது மேடம். ஆ ஹலோ மேடம் இப்போ வந்துடுறேன், ஒரு நிமிஷம் மேடம். பக்கத்துல தான். அண்ணே பாத்துனே. சரிம்மா சரிம்மா. இது ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு 18 வருஷம் சர்வீஸ்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்க பார்த்து ஓரமா நில்லுங்க, ஏதாவது மேலே பற்ற போகுது. ஓரமா போமா. ஹலோ என்னமாச்சா? துர்கா என்னாச்சு? அம்மா கை தவறி விழுந்துடுச்சுமா, மன்னிச்சிடுமா. அப்பயே சொன்னல ஓரமா நில்லுன்னு. என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, உனி கை தவறி இவங்க கையில விழுந்துடுச்சு. அப்பயே சொன்னமா ஓரமா நில்லுங்கன்னு. பாத்து பண்ண மாட்டியா? அவர் மேல தப்பு இல்லம்மா. உயரனாலே எனக்கும் பயந்தான். காட்டு. இத கீழே சொல்லிருந்தா ஆபீஸ்லயே வச்சு பாத்துருப்பனே. வா போலாம். தப்பிச்சிட்டா, விட்ட மாட்டேன் உன்னை. இதுல இருந்து தப்பிச்சிட்டா, ஆனா பிளான் பி ரெடி பண்ணு. இந்த முறை அவ தப்பிக்கவே கூடாது, எல்லாம் சக்சஸா இருக்கணும். ஓகேயா? சரிங்க சார், சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார், பண்ணிடுறேன் சார். சரிங்க சார், சரிங்க சார்.